பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வாரமெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக, பாதுகாப்பாராக. திடங்கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. இந்த நாளுடைய தியானத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அது பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாலமோன் ஞானி பிரசங்கி புஸ்தகத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைபடுகிறார். சாலமோன் சொல்றாரு, 12ஆம் வசனம், மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதெல்லாம் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். தன் அனுபவத்தில் சாலமோன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் நம்மிடத்தில் இடைபடுகிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். சாலமோன் தன்னுடைய அனுபவத்தில் தான் இதை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. லேலுயா. மகிழ்ச்சியா இருப்பதுனா எப்படி? நீ ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளே நீ வாசம் பண்ணினால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய உன்னதமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீர்களானால் ஒரு நாளும் உங்கள் சந்தோஷத்தை சத்துரு திருட முடியாது, மகிழ்ச்சியை திருட முடியாது. அதுதான் சாலமோன் சொல்ற மகிழ்ச்சியாயிருப்பதும். அடுத்தது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும். நம்ம சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு நம்ம போற வரைக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கணும். நம்மளால் முடிந்தவரை நன்மை செய்யணும். ஆனால் முடியாவிட்டால் அமைதியா இருக்கணும். தீமை மாத்திரம் செய்யவே கூடாது. நம்மளால மற்றவர்கள் வாழ்ந்திருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனால் நம்மளால இவர்கள் கெட்டு போய்விட்டார்கள் என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அதனால்தான் மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்து. செத்து போன பிறகு ஒரு நன்மை செய்ய முடியாது, உயிரோடு இருக்கும்போது தான் செய்ய முடியும். ஆகவே இந்த காலவெளியிலே ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியாயிருந்து அநேகருக்கு நன்மை செய்ய, உதவி செய்ய என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த திங்கட்கிழமை காலையில் எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.